தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்ற ஜெபத்தை குறித்து சிந்தித்தோம். இன்று உன்னதங்களிலே என்ற கீதத்தை குறித்து சிந்தித்து பார்ப்போம். தூய ஆவியாரால் ஒன்றிணைக்கப்பட்ட இறை சமூகம், திரு அவை. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன். தூய ஆவியானவரால் ஒன்றிணைக்கப்பட்ட, ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தூய ஆவியானவரால் ஒன்றிணைக்கப்பட்ட சமூகம், திருமுழுக்கின் சமூகம் ஆண்டவராகிய கடவுளை வாழ்த்துகிறது இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அந்த ஒரு வாழ்த்தொழி தான் இந்த க்ளோரியா அப்படின்ற கீதம், உன்னதங்களிலே அப்படின்ற கீதம். இந்த கீதத்திற்கு 4 பகுதிகள் உண்டு. ஒன்று, இதனுடைய முதல் செக்ஷன் நமக்கு தெரியும். இந்த பாட்டு பாடும்போதே நமக்கு நல்லா தெரியும் இது எங்கிருந்து இந்த பாடனுடைய முதல் வரிகள் வருகிறது அப்படின்றது. இயேசுனுடைய பிறப்பில் வானதூதர்கள் பாடிய பாடல் அது. அதான் அதனுடைய முதல் செக்ஷன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. இது வானதூதர்கள் இடையர்களுக்கு பாடிய அந்த பாடல் அது. அதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். 2வது செக்ஷன் இதில் என்ன? ஆண்டவருடைய பல தலைப்புகள், டைட்டில்ஸ் ஆஃப் காட், அதை குறித்து சொல்லி ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்துகிறோம், புகழ்கிறோம். ஆக்சுவலி ஆண்டவருக்கு இருந்த டைட்டில் இது எல்லாமே. ஆண்டவரை மாட்சிப்படுத்த இறை சமூகம், இஸ்ரேல் சமூகம் பயன்படுத்திய வார்த்தைகள் இது எல்லாமே. ஆனால் இது பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் சமூகம் இதை பயன்படுத்துகிறதை பார்த்து இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருந்த ரோமையர்கள், ரோமைய பேரரசனுக்கு இதை அப்படியே கொடுக்க ஆரம்பித்தாங்க, சீசருக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள். அதான் இந்த பாடலுடைய அடுத்த செக்ஷன். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வளோ அழகான ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்துகின்றோம். இது ரோமை பேரரசிற்கு இதே வார்த்தைகள் எடுத்து அவர்கள் கொடுத்தது. ஆனால் இது இறைவனுக்கு மட்டும் உகந்தது, அந்த மாட்சி, ஆராதனை, புகழ் அனைத்துமே. அப்புறம் ஆண்டவரை பற்றி சொல்கிற டைட்டில் பாருங்க. ஆண்டவரே, இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு அடுத்த ஒரு செக்ஷனுக்கு போகுது. அப்போ ஆண்டவருடைய டைட்டில் எல்லாம் சொன்ன பிறகு, டைட்டில் எல்லாம் ஆண்டவரே, இறைவா, வானுலக அரசரே. நம்ம ரொம்ப பாசமாக சிலவங்க கிட்ட இருக்கும்போது நம்ம சில எக்ஸ்ட்ரா அடைமொழிகள் எல்லாம், அட்ரிபியூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? அப்போ இந்த பாடலில் இத்தனை அடைமொழிகளை வைத்து ஆண்டவரை அந்த எல்லா விதமான டைட்டிலையும் கூப்பிட்டு வாழ்த்துறோம். யாரை வாழ்த்துறோன்றது அந்த டைட்டில் சொல்கிறோம். ஆண்டவரே, இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா. அங்கிருந்து ஷிஃப்ட் எங்கே போகுதுன்னு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு போகுது. 3வது செக்ஷன், இந்த பாடலுடைய 3வது செக்ஷன், கிறிஸ்துவை நாம் அழைக்கிறோம். அந்த அழைப்பு பாருங்க, அதை விசுவாச பிரமாணத்தில் சொல்வது போலவே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய செக்ஷனுக்கு போகுது. இனி கிறிஸ்துவை எவ்வாறு, யோவானுடைய நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது திருவசனத்தை திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரோ அந்த வார்த்தை எடுத்து நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா பாருங்களேன், திருப்பலியினுடைய தொடக்கத்திலிருந்து ஒவ்வொன்றுமே பைபிளுடைய அடிப்படையில் வர்றதான். அப்போ திருப்பலியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே சாதாரண வார்த்தைகள் கிடையாது, பைபிளுடைய அடிப்படையிலிருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளிலிருந்து பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் லைன் கூட பாருங்கள், லூக்கா நற்செய்தி வானவருடைய கீதம். 2வது ஆண்டவரை எவ்வாறு புகழ்கிறதோ அந்த வார்த்தைகள். 3வது செக்ஷன் பார்க்கும் பொழுதும் கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் எப்படி வெளிப்படுத்துகிறார், அதுதான். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை அழகாக புகழ்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபோக்கஸுக்கு போகுது. இனி இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபோக்கஸுக்கு போகும்பொழுது அடுத்த வார்த்தை பாருங்களேன், ஃபார் யூ அலோன், நீர் ஒருவரே. ரொம்ப வல்லமையான வார்த்தைங்க. அதுவே ஒரு டாக்ஸாலஜி. அது டாக்ஸாலஜி, இறை புகழ்ச்சி தான். நீர் ஒருவரே, ஃபார் யூ அலோன்.
சில ஜெபங்களெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஜெபிக்கிறவங்களை பார்த்துருப்பீங்க. அந்த வார்த்தைகள், ஆண்டவரே நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே மகிமையானவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர்னு சொல்லும் பொழுது நீர் ஒருவரே, ஃபார் யூ அலோன் ஆர் த மைட்டி காட், ஃபார் யூ அலோன் ஆர் த ஹீலர், ஃபார் யூ அலோன். அது வல்லமையான ஒரு ஜெபங்க, ஆண்டவரை புகழ்ச்சி செய்கிற ஒரு ஜெபம், ஃபார் யூ அலோன். அந்த வார்த்தையை பைபிள் இங்கே பயன்படுத்துகிறது, பைபிளிலிருந்து திருச்சபை இங்கே பயன்படுத்துகிறது. பைபிளில் இங்கே இருக்குது இந்த ஃபார் யூ அலோன் அப்படின்றது, பைபிளில் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை இங்கு திருச்சபை இந்த பாடலிலே பயன்படுத்துகிறது. கடைசியில் அது முடியும் பொழுது பாருங்கள், ஒரு இறைவனோட மீதுள்ள அந்த நம்பிக்கை புகழ்ச்சியை கொடுத்து, இந்த டாக்ஸாலஜியை கொடுத்து தான் அந்த பாடலே முடிகிறது. எப்படி முடிகிறது? தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவரே. ஈஸ்வரன் பார்த்தவங்களே சில டைம் அந்த பாட்டு பாடும் பொழுது, அந்த ஒரு ஸ்பிரிட்டில் நீங்கள் பாடும்பொழுது இந்த வார்த்தை வரும்போது உண்மையாக நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே ஆண்டவர். அதை உணர்ந்து பாடும்பொழுது அந்த பாடலே ஒரு ஜெபமாக இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை நீர் ஒருவரே, ஃபார் யூ அலோன், எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாடலாக பாடப்படுகிறது. இது சாதாரண ஜெபிச்சா போதுமா? ஜெபிக்கலாம். ஏன்னா அது இந்த நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கீழ்வரும் பாடல் பாடப்படுகிறது அல்லது சொல்லப்படுகின்றது அப்படின்னு தான் ரெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சொல்லப்படுறதை விட பாடும் பொழுது அதனுடைய, ஏன்னா இது எல்லாருமே சேர்ந்து பாடுகின்ற ஒரு பாடல், அதனுடைய வல்லமையும் இருக்கும், அதனுடைய ஜெப உணர்வு இருக்கும். அப்போ இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். இதனுடைய 2வது செக்ஷன் நமக்கு நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். இதில் இப்போ 4 பகுதி இருக்குன்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க. தூய ஆவியானவரால் இணைக்கப்பட்ட ஒரு சமூகம், தந்தையான இறைவனை கிறிஸ்துவின் வழியாக புகழும் ஒரு பாடல் தான் இந்த மூவொரு இறைவனை புகழும் பாடல் தான் உன்னதங்களிலே என்ற கீதம். அதனால தான் அதில் மூவொரு இறைவனுடைய நினைவுகளும் வருகின்றது. அதில் 4 பகுதி இருக்குது. 1 வானவர் கீதம், 2 இறைவனுடைய திருப்பெயர்களை, அந்த டைட்டில்ஸை, தலைப்புகளை சொல்லி வாழ்த்துகிறோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆட்சிப்படுத்துகின்றோம். 3 ஃபோக்கஸ் கிறிஸ்துவுக்கு போகுது, கிறிஸ்துவின் வழியாக என்ன நடந்தது, கிறிஸ்து யார், நீர் ஒருவரே என்று சொல்லி முடிக்கின்றோம். 4 டாக்ஸாலஜி, தூயாவி, தந்தை, கிறிஸ்து, இது 3மே சொல்லி முடிக்கின்றோம். ஆமீன் என்று. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூய ஆன்ம